To my channel Gaming 10 GS. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் பஸ் சிம்பிள் இந்தோனேசியா. ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு இன்ட்ரோ போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம புதுசாக ஹோண்டா ஃபிட் கார் டெலிவரி எடுக்க போகிறோம் கைஸ். அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூமில் ஒரு பழைய ஷோரூம் கைஸ் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் ஷோரூம் பார்க்க கொஞ்சம் தவறு தப்பாக மாதிரி இருந்தாலும் ஷோரூம் நல்ல ஷோரூம் தான் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நான் எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டேன். எனக்கு இன்ட்ரோ கிடையாது. ஆனால் நம்ம நியூ ஹோண்டா ஃபிட் கடை வச்சு நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹோண்டா ஃபிட்னா ஜாஸு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஃபிட்னா ஜாஸுன்னு அதனால தான் வச்சு நான் சொன்னேன். ஓகே கைஸ், இப்போ அங்கே இருக்க பாருங்க, இதுதான் நம்ம நியூ ஜாஸு, அதாவது ஃபிட்டு. இங்கே தான் நம்ம டெலிவரி பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஷோரூமுக்கு பக்காக்குறதுனால இங்கே அவங்களால காரை நிறுத்த முடியல. ஓகே கைஸ், நம்ம காருக்குள்ளே ஏறிப்போம். அவங்க இன்டீரியர்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சவுண்டை கேட்போம். நம்ம சவுண்டை கேட்கறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை போய் நியூட்ரல் வச்சுப்போங்க. இப்போது சவுண்டு அதர்ஸு மேனுவல் ஹை. ஓகே கைஸ், இப்போ நமக்கு பெட்ரோல் 146 லிட்டர் இருக்குது கைஸ், அதனால் கவலை இல்லை. ஓகே கைஸ், நம்ம இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிரேக் அடிச்சுட்டு ஃபுல் சவுண்ட் வச்சுக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்ஜின் ரைஸ் பண்ணுவோம். நம்ம இன்ஜின் ரைஸ் பண்ண சவுண்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வச்சுப்போம். இப்போ நம்ம அலங்காமல் கொடுக்காமல் இன்ஜினை இப்போ நம்ம ரைட்டாக ரைஸ் பண்ணணும்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம கார் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துருச்சு. அவ்வளோ செம லுக்காக அப்படியே இன்டீரியர் போட்டு இன்டீரியரோட கார் வெளியில் இதெல்லாம் கூட பானையாக இருக்குது தெரியும் நினைக்கிறேன். இப்போ அவங்க ஷோரூம் பார்த்தீங்கன்னா சைடு மகளை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அவங்க சைடு மகளை குறைந்துப்போம். ஓகே கைஸ், இப்போ சைடு மரம் ஓப்பன் ஆகிடுச்சு. அவங்க புதுக்காரங்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே போய் முட்டணும்? இப்போ தாங்க கார் இருக்காங்க கைஸ், அதுக்காக கண்டிஷன் மோசமாகிடுச்சு. 146 லிட்டர் இருக்குது ஆக்சுவலி பெட்ரோலு. ஓகே கைஸ், இப்போ டாக்கோ மீட்டர் ஸ்பீடர் வைக்கிறது நல்லா ஒர்க் ஆகுது கைஸ். ஓகே, இப்போ இங்கே ஒரு டேம் இருக்குது. நம்ம பேசாமல் இங்கே ஆஃப் ரோடிங் பண்ணுற டேம்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு ஒரு டவுட்டு, கமெண்ட் பண்ணுங்க. ஆஃப் ரோடிங்க்கு ஆமாம் டேம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நான் கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு டேமுங்கிறது தண்ணி போகிறது. முதல்ல தண்ணி போக அப்புறம் எதை வச்சுருக்க டேமுங்க. ஓகே கைஸ், நம்ம எங்கே ஷோரூம் எடுத்தாலும் நம்மளே போய் காரை பார்க் பண்ணி இருக்கிறதே ஒரு சவுண்டாக. இப்போ இது வேறு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸுக்கு மேலே கோயின் கட்டின்னு இருக்குது. ஓகே கைஸ், இதெல்லாம் நியூ காரு கைஸ். ஓகே கைஸ், நம்ம நியூ ஹோண்டா ஃபிட்டில் ஏறிப்போம். ஓகே கைஸ், நம்ம காரை பொறுமையாக அப்படி இறக்கும்.
ஓகே கைஸ், பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழையே முடிஞ்சிருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ஆக்சுவலி செம்ம லுக்காக இருக்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா பழைய மாடல்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பழைய மாடலுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை இது. ஓகே கைஸ், இப்போ நம்ம காரை பொறுமையாக அப்புறம் முன்னாடி தள்ளுவோம். இப்போ ஃபுல்லாக ரைஸ் பண்ணுவோன்னா அவ்வளோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ் காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மோட் வந்து பார்த்தீங்கன்னா காரு உள்ளே வச்சுருக்கேன். இப்போ திடீர்னு கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா முன்னாடி டக்குன்னு வந்து காரை வந்து இடிச்சுட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம எதுக்கு இப்போ தேவையான வைப்பை போட்டுருக்கோம். பிரேக்கிங் தான் கைஸ் செம்மையாக இருக்குது. அப்புறம் இங்கே எங்கமோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கைஸ், நம்ம சும்மா இங்கேயே காரை கைவரி பண்ணி பார்ப்போமா? சும்மா பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகலை. ஜென் எஸ்டிஓ மாதிரி இருக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்க. வந்து முக்கிட்டாங்க சார். ஸ்டேரிங் இவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த கேமில். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேரிங் மூட் ஆச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹார்டு மூட் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்க்கு. எல்லா மூடுமே கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக ஹார்ட் மூட் ஆச்சு ஓகே இருப்பேன். கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் 7 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க கைஸ். ஓகே, இங்கே ஒரு பைக்கு போகிற ரோடு ஒன்று இருக்குது. ஐக்கியம் இந்த ரோடு யூஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ரோடு போய்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் ரோடு கைஸ் அது. நம்மளுக்கு இப்போ எங்கள் ரெஸ்க்கும் தேவையில்லை. ஹில் ஸ்டேஷன் ஏறுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷனில் இப்போ ஏறிட்டோம். அங்கே திரும்பவும் போது தாங்க செம்ம த்ரில்லிங்க இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம காரை இங்கே பார்க் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு கஷ்டம் தேவையில்லை. நம்ம பார்த்து போவோம் முன்னாடி. தமிழ்நாடு டிராஃபிக் மூடு கிடச்சிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் யாராச்சும் அந்த மோடு தமிழ்நாடு டிராஃபிக் மூடு வச்சுருந்தீங்கன்னா அந்த மோடோடைய ஸ்பான்சர் யாருன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்து வைக்கிற எல்லா மோடுக்குமே எஸ்ஜிசி ஆர்கேனா தான் அரேனா தான் அந்த மோடு எங்கே நல்லா டவுன்லோட் பண்ணேன். அதில் சிஎஸ் மோடு அது மாதிரி சில மோட்ஸில் தேடிட்டு இருக்கேன். அந்த மோடில் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் யாராச்சும் அந்த மோடு வச்சுருந்தீங்கன்னா அந்த மோடு யார் வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு லிங்க் ஒரு வாரம் இப்போ நாங்கள் மோடு வச்சுட்டு லிங்க்கை டெலிட் பண்ணிடுறோம். இல்லாட்டி அது வேறு ஸ்டோரேஜ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த லிங்க் இருந்துச்சுன்னா எனக்கு காமிச்சு விடுங்க கைஸ்.
ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி பர்ஃபெக்டாக இப்போ ஆஃப் ரோடிங்காக கைஸ் போயிட்டு இருக்கு. உங்கள் காரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ இதோட நம்மளால இந்த வீடியோவை சந்திக்க முடியாது, ஏன்னா அவ்வளோதான் கார் வெளியில் வரலை. ஓகே காய்ஸ், நம்ம இதோட ஒரு நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். அது வரைக்கும் வணக்கம், பாய் காய்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அம்மா எனக்கு பக்க வீடியோ போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். மறக்காமல் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பாய்.